ஆராதனை விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. பரிசுத்த ஆவியினால் வரும் விடுதலை என்பது ஆடுவதற்காகவோ பாடுவதற்காகவோ துள்ளி குதிப்பதற்காகவோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தேவையான விடுதலையை அருளுகின்றார். யோவான் 8:32, ரோமர் 8:14. அந்த விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைகளிலும் குணநலன்களிலும் கொள்கைகளிலும் வெளிப்பட வேண்டும். பாவங்களிலிருந்தும் பாவ சாயலான செயல்களிலிருந்தும் தவறான சுவாபங்களிலிருந்தும் பண ஆசை, பொருளாசை, புகழாசை, மாம்சீகமான இச்சையின் இழுவைகள் போன்றவைகளிலிருந்தும் சுயநலம், சுய திறமை சார்பு, நான் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு ஆகியவைகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைவதற்காகத்தான் பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது. மனிதனை கட்டி வைத்திருக்கும் தீய சுவாப நினைகளிலிருந்தும் பாவத்தின் பலவிதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலையடையாத நிலையில் ஆராதனை வேளையில் அனுபவிக்கும் விடுதலை உண்மையான ஆவியினால் வந்த விடுதலை அல்ல. இந்நாட்களில் எங்கே ஆரவாரமான இசைக்கருவிகளும் ஆர்ப்பாட்டமான பாடல்களும் பரவசமூட்டும் திறமைகளும் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற புதிய காரியம் உருவாகியுள்ளது. ஆராதனை வேளையில் பாடல்களும் பரவசங்களும் ஆரவாரங்களும் சரீர அசைவுகளும் நல்ல ஒழுங்குமுறைகளோடு அளவுகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது அவசியமானதே. ஆனால் ஆராதனை வேளையில் உற்சாகமாக பாட முடிவதையும் பரவசமாக ஆட முடிவதையும் களிப்போடு பங்கு கொள்ள முடிவதையும் சரளமாக வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடிவதையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வந்த விடுதலையின் விளைவாக எண்ணிவிட முடியாது. இவைகளை நம்முடைய சொந்த விருப்பங்களை சார்ந்தோ ஆரவாரமான உணர்ச்சிகர சூழ்நிலைகளின் தாக்கத்தினை சார்ந்தோ கூட செய்ய முடியும். ஆராதனை வேளைக்கு அப்பால், ஜெப வேளைக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எந்த அளவு சுயத்தாலும் பாவத்தாலும் சாத்தானாலும் கட்டப்படாமல் விடுதலையாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியினால் வந்த விடுதலையின் பிரதிபலிப்புகளை நம்முடைய வாழ்க்கை முறையில்தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு, உன்னுடைய மதம் உண்மையானது என்பதை உன் வாழ்க்கைதான் விளக்க முடியும். ஆமென்.